இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, ஃபோரெக்ஸ் எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். டே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். பை லோ, செல் ஹை. ஏன்னா நீங்கள் எந்த ஷேரையும் வாங்கி ஹோல்ட் பண்ண தேவையில்லை. அந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு இல்லை. ஃபோரெக்ஸ் மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங்லலாம் நீங்கள் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுத்துலேயுமே ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸ்லாம் போய் பாருங்கள். இல்லைனா டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேரெக்டாக லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மூத்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் அந்த நேமை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த ஸ்மூத்டு மூவிங் ஆவரேஜை 3 வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எஸ்எம்ஏல 21 செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் எஸ்எம்ஏவை 15 செட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லைனை வச்சு தான் நம்மளோட ட்ரேடே இருக்க போகுது. தேர்ட் எஸ்எம்ஏவை 200ன்னு வச்சுக்கோங்க. இந்த 200 எஸ்எம்ஏ நம்மளுக்கு டைரக்ஷனல் பயாஸை காட்டும். மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகுது அப்படின்றத காட்டும். 21 எஸ்எம்ஏனா லாஸ்ட்டு 21 கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் மூமெண்ட்டை காட்டும். 50 எஸ்எம்ஏனா லாஸ்ட்டு 50 கேண்டில்ஸோட மூவிங் ஆவரேஜை காட்டும். 20 எஸ்எம்ஏ 50 எஸ்எம்ஏவை மேலேருந்து கீழே கிராஸ் பண்ணிச்சுன்னா அது பேரிஷ் ரன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் செல்லிங் அதிகமாக நடக்குதுன்னு அர்த்தம். 21 எஸ்எம்ஏ 50 எஸ்எம்ஏவை கீழேருந்து மேலே கிராஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக போகுதுன்னு அர்த்தம். பையிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ட்ரேடிங் செட்டப் எடுத்தாலுமே அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ 21 எஸ்எம்ஏ 50 எஸ்எம்ஏவை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேவ் இருக்கும். அந்த கேவ் இருந்தால் தான் ப்ரைஸ் ஆக்ஷனோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த கேவ் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ண மாட்டோம். ரெண்டாவது கண்டிஷன் என்கல்ஃபிங் பேட்டர்ன். என்கல்ஃபிங் பேட்டர்னா ஒரு கேண்டில் அதுக்கு பக்கத்தில் இருக்க கேண்டில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணால் தான் அது என்கல்ஃபிங் பேட்டர்ன். அந்த கவர் பண்ணுற பேட்டர்ன் க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங், மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். அதுவே அந்த கவர் பண்ணுற கேண்டில் ரெட்டாக இருந்துச்சுன்னா அது பேரிஷ் என்கல்ஃபிங், மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம். நான் என்னோட சார்ட்டில் பிளாக் வச்சுருக்கிறதுனால இங்கேயும் பிளாக் வச்சுருக்கேன். நார்மலாக எல்லா சார்ட்லேயும் ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மார்க்கெட் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேவ் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஸ் ஆகிருக்கு. அந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனும் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கு. இதே பேட்டர்னாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இது ஃபோரெக்ஸ் மார்க்கெட். இதே மாதிரி நம்ம மற்ற மார்க்கெட்லையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துலையும் பாருங்கள், கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கேவ் இருக்குது. அதுக்கப்புறம் கிராஸ் ஆகிருக்கு. அந்த இடத்துல பேரிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த டிராயிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிப்போம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கிராஸ் நடந்திருக்கு. அந்த இடத்துலையும் கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த கிராஸ் ஆன இடத்த பாருங்கள். அங்கேயும் கேவ் இருக்குது. அந்த கேவான இடத்துல நீங்கள் லைன் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு என்கல்ஃபிங் பேட்டர்ன் இருக்கும். நான் இந்த வீடியோவை 5 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் டைம் அதிகமாக போகிறதுனால நான் ரெக்கார்ட் பண்ண கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை இந்த வீடியோவில் ஆட் பண்ணல. நீங்கள் அந்த மார்க்கெட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எண்ட் ஆஃப் த டே. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் ப்ரைஸ் எந்த சைடு, காஸ்ட் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம். நீங்கள் போய் எல்லா மார்க்கெட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மார்க்கெட் ஃபேவரபுளாக இருக்கோ அந்த மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் போய் பார்ப்போம். ரிலையன்ஸ் ஸ்டாக் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், லைன் கிராஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த கேவ் ஒன்று இருக்குது. இந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துலையும் பேரிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே மூவ் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் நம்மளோட கண்டிஷன் அங்கே ஃபில் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த கேவ் அந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ ட்ரேட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், அந்த கேவ் இருக்குது, மார்க்கெட் கிராஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஷ் என்கல்ஃபிங்கும் அந்த இடத்துல நடந்திருக்கு.
அதே மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம். நீங்களே மார்க்கெட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 கண்டிஷன்ஸ் மட்டும் இருந்தால் அந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 10 ட்ரேட் எடுத்து பாருங்கள், ஒரு 100 ட்ரேட் கூட எடுத்து பாருங்கள். அந்த 100ல் எத்தனை ட்ரேட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அதுதான் வின்னிங் பர்சன்டேஜ். இப்போ 100ல் ஒரு 60 ட்ரேட் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்தால் கூட அது நல்லது தான். ஏன்னா 60 ட்ரேடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிஸ்க் பண்ண போகிறது 0.5% வச்சுக்கோங்க. உங்களோட ப்ராஃபிட் 1% வச்சா கூட நீங்கள் 5 ட்ரேட் லூஸ் பண்ணி 5 ட்ரேட் வின் பண்ணால் கூட நீங்கள் எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வின் ரேட் தெரிஞ்சிடும். அது 55%க்கு மேலே இருந்தாலே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ.